அனைவருக்கும் காந்தியின் பிறப்பு மற்றும் அகில உலக வன்முறையற்ற தின வாழ்த்துக்களும் வணக்கமும். உன் வழியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வழியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆம், அடிமைப்பட்டு கிடந்த மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த வழியையும் தன் வழியாய் உணர்ந்து மனித சமுதாயத்திற்கே நம்பிக்கை எனும் ஒளியை கொடுத்து சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்ததால் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்னும் மனிதர் மகாத்மா காந்தி என்னும் நிலைக்கு உயர்த்த பெற்றார். நம் உளம் நிறைந்த விடுதலை நாயகன் காந்தியின் விழுமியங்களை நம் வாழ்க்கையில் உரமாக்கிக் கொள்ள என் எண்ணங்களை உங்கள் உள்ளத்தில் விதைக்க விரும்புகிறேன். பழிக்கு பழி என்பதே வலிமையான தலைமைத்துவமாய், பேராயுதங்களே வெற்றியின் சூத்திரமாய் எண்ணிக்கொண்டிருந்த இப்புவியில் தன் விடுதலை போராட்டத்தில் அன்பை மட்டுமே பெரும் ஆயுதமாக அமைத்துக் கொண்டவர். துப்பாக்கி குண்டுகளின் இறைச்சலுக்கு மாற்றாக மௌனத்தையே தன் புரட்சி பாதையின் புதிய யுத்தியாக பயன்படுத்தியவரே நம் பிதாமகன் காந்தியடிகள். உண்மைத்துவத்தின் மறுபக்கம் சுயமரியாதை, சுயமரியாதையின் ஆரம்பம் சுய ஒழுக்கம். ஒழுக்கத்தை தன் வாழ்வின் ஆதாரமாய் கொண்டு பல லட்சம் மக்களை உண்மையிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக விடுதலை போராட்டத்தின் அகிம்சை ஆயுதங்களாக செதுக்கினார். பழி எண்ணம் கொண்டவர்களை விட மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் வலிமை மிக்க மனிதர்களாக இருப்பார்கள். ஒருவரை மன்னிக்க வேண்டுமென்றால் வலிமை மிக்க மதிப்புகளை கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் தன் உடலை துப்பாக்கி குண்டால் துளைத்த கோட்சேவையும் மன்னிக்கும் வலிமை மிக்க இரும்பு மனிதராய் இருந்தார் நம் அண்ணல் காந்தியடிகள். இணையமே மனித இனத்தின் இயக்கத்திற்கு அடிநாதமாயும் சமூக ஊடகங்களே சுவாசமாயும் மாறிவிட்ட இக்கால சூழலில் நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய இன்றியமையா வாழ்க்கை பாடம் அண்ணல் காந்தியடிகள். அகப்பொருள்படி, அதன்படி புறப்பொருள்படி, நல்லபடி, புக புக படிப்படியாய் புலமை வரும், என் சொற்படி நூல்படி என்னும் நம் பாட்டன் பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, பயிற்சிக்க வேண்டிய, வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான நூல் காந்தியடிகள். அவரை படிப்போம், புத்துலகம் படைப்போம், உண்மை வெல்லட்டும், உலகம் சிறக்கட்டும். நன்றி.